வணக்கம் நேயர்களே, நேயர்கள் அபிமானிகளின் தொலைக்காட்சி உரிமை குரல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி. நேயர்களே, நாட்டில் நடக்கும் பல்வேறு சம்பவங்களை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சி தான் இந்த உரிமை குரல் நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இந்த விவாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பானது வடகிழக்கு பருவமழை தற்போது தமிழகத்தில் களை கட்ட துவங்கி இருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதான செய்திகளை ஊடகங்களின் வாயிலாக பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த மழைக்காலங்களில் ஏற்படுகிற நோய்களை தடுப்பதற்கு அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நிவாரணப் பணிகளில் அரசினுடைய இயந்திரங்கள் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, மக்கள் இன்றைக்கு வருகின்ற இந்த மழை நீர்களை சேமிப்பதற்கு அரசு என்னென்ன துரிதமான நடவடிக்கை எடுக்கிறது, கோடை காலங்களில் தண்ணீருக்காக தட்டுப்பாடுகளோடு இருந்த நம்முடைய சூழல்களில் இப்பொழுது இயற்கை நமக்கு அழகான மழை தந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இந்த மழை நீர்களை எப்படியெல்லாம் சேமித்து பாதுகாத்து வைக்கப்பட்டு கோடை காலங்களில் நீர் பற்றாக்குறை நேரங்களில் எப்படி அதை நாம் சமாளிக்க தயாராக இருக்கிறோம் என்பதை குறித்தும், இன்றைக்கு மழை நேரங்களில் சாலைகளில் இருக்கக்கூடிய அவல நிலைகள், அதையெல்லாம் களைவதற்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், பொதுமக்களுடைய மனநிலையும் அரசினுடைய செயல்பாடுகளும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இந்த மழைக்காலங்களில் குறிப்பாக மழைக்காலங்களில் ஏற்படுகிற விதவிதமான தொற்று நோய்கள், மழையினால் ஏற்படுகிற விபத்துகள், ஆபத்துகள், இப்படி பல்வேறு விதமான சம்பவங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் தற்காத்துக் கொள்வதற்கு அரசு நடவடிக்கைகளும் மக்களினுடைய போதிய விழிப்புணர்வு குறித்து இந்த விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காகவும் நம்முடைய வினாக்களுக்கு விடை அளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரும் திமுக எதிர்கட்சி மாமன்ற எதிர்கட்சியுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு நீலகண்டன் அவர்கள், அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக வழக்கறிஞர் பிரமுகர்களில் ஒருவருமான திரு ரவிக்குமார், அதே போல தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக ஊடகத்துறையில் தரக்கின்ற ஒரு தண்ணீரற்ற இடத்தை பிடித்தவரும் மூத்த பத்திரிகையாளருமான நூருல்லா நேயர்களை நிகழ்ச்சிகள் செல்கிறோம். இன்றைக்கு வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் கடந்த 2 தினங்களாக வாட்டி வதைத்த அந்த மழையுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் அந்த மழையுடைய தாக்கம் இருந்தது. அந்த தாக்கத்தினால் சென்னை நகரங்களுடைய பல இடங்களில் நீர் தேங்கி இருக்கிறது. இதற்கு தற்காப்பு நடவடிக்கையாக, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் சாலைகளில் தேங்கி இருக்கிற நீரை உடனடியாக அப்புறப்படுத்தி இருக்கலாம். எனவே இந்த விஷயங்களில் சென்னை மாநகராட்சி, பொதுப்பணித்துறை போன்றவர்களுடைய நடவடிக்கை தொய்வாக இருந்தது என்பதாக பொதுவாக பொதுமக்களுடைய குறைகள் இருக்கிறது. என்றாலும் கூட மழை என்பது இன்றைக்கு அவசியமான ஒன்றுதான். இன்றைக்கு தமிழகம் பொறுத்தமட்டில் அது குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்கள் எல்லாம் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் இயற்கையாக நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமாக இந்த மழை கிடைத்திருக்கிறது, இந்த வடகிழக்கு பருவமழை. இந்த மழை நீர் சேமிப்பு திட்டங்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய விஷயங்களில் அரசினுடைய நடவடிக்கை, பொதுமக்களுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருப்பதாக திரு நூருல்லா உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய பார்வையாக எப்படி பார்க்கிறீர்கள்? தென்மேற்கு பருவ காற்று தொடங்குறதுனாலேயே ஒரு பெரிய ஆய்வு வானிலை தினமும் விரிவான ஆய்வு. அப்போ என்ன சொன்னாங்க, இந்த ஆண்டு தென்மேற்கு பருவ காற்றின் மூலமாக போதிய அளவு மழை பெய்தோ இல்லையோ, வடகிழக்கு போதிய அளவு மழை பெய்யும், நிறைய மழை பெய்யும், புயல் வீசுவதற்கான ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் 6 மாசம் பொதுவா ரமணன் சொல்வது பல நேரங்களில் போய்த்து போயிருக்கும். ஆனால் இந்த முறை தான் நன்மையாக வந்திருக்கிறது என்பதான ஒரு விவாதம் கூட வார்த்தைகள் இன்று மாலை மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுவதாக இந்த விஷயத்துல அப்படி சொல்லலாம். மழை பெய்யும், கனமழை பெய்யும், பலத்த காற்று, தொடர் மழை அப்படின்னு கேட்டகாரிகளா வார்த்தைகளுக்குள்ள பூந்து கொண்டு தப்பிப்பதற்கான வாசகங்களை வைத்துக் கொள்வது வித்தியாசம். அது கலைஞருடைய பேட்டில் என்ன பார்க்கலாம், வார்த்தைகள் பின்னாடி பிரச்சனை தப்பிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை. அப்படி ரமணனும் அவர் ஒருவேளை மழை இல்லாம போனால இப்படிதான் இந்த சப்ஜெக்ட். அதனால இந்த மாதிரியான கடும் மழை வரும், புயல் வரும், பலத்த காற்று முழுக்க 6 மாதங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட நம்முடைய அரசாங்கம், இந்த அரசாங்கம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, வந்த பிறகு அதுக்கு வராம
நீங்க வந்து இந்த தாலுகா ஆபீஸ்லாம் போய் பாத்தீங்கன்னா லிஸ்ட் வச்சிருப்பாங்க. மழை வருகின்ற காலங்களில் பாதிப்பு ஏற்படுகிற இடங்கள், அவங்க மழை பெய்த அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிவாரணம் என்ன நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் நிரந்தரமா பாதிக்கப்பட்ட உங்களுக்கு தெரியுது. அந்த இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா நீர்நிலையை அங்கே உருவாக்கப்பட்ட நீங்க நிறைய குடிசை மாற்று வாரிய கட்டடங்களை கட்டி யார் யாருக்கு அரசியல் ரீதியாக அலர்ட் செய்யறாங்க, எந்தெந்த இடங்கள்லாம் நிரந்தரமாக பாதிக்கப்படக்கூடிய குடிசை பகுதிகளில் மீண்டும் அந்த நீர்நிலையாக மாற்றி அந்த மக்களை கொண்டு போய் நிகழ்த்துக்கலாம். சார், தண்ணி உங்களை வந்து எந்த வகையிலும் பாதிக்கல. தண்ணி வந்து ஆண்டாண்டு காலமாக தனக்குரிய இடத்திற்கு எங்க பாதிப்பு அதனுடைய இடத்தை அதனாலதான் பாதிப்பு. அது நீ மழை மீதோ தண்ணீர் மீதோ எந்த பாதிப்பு அது தனக்குரிய இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. நாம அதனுடைய பாதிப்பாக நமக்கு தெரியாது. நான் என்ன விரும்புகிறேன், ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி பிரச்சனை வருகிற சமயத்தில் நிவாரணத்திற்காக பாதிப்புக்குரிய இடங்களை அடையாளம் அந்த இடத்தில் இருக்கிற குடியிருப்புகளை அகற்றுகிறது. அவர்களுக்கு மாற்று இடம் மீண்டும் அங்கே குடிசை உருவாகாமல் அந்த நீர்நிலையை நிரந்தரமாக பாதுகாப்பதற்கான ஏற்பாடு செய்வது ஒன்றுதான் மழைக்காலங்களில் ஒரு நிரந்தரமாக இருக்காது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு பல நேரங்களில் சென்னை நகரினுடைய புறநகர பகுதிகளாக இருக்கட்டும், சென்னையுடைய பிரதான பகுதிகளில் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆற்று பகுதி, நீர் ஏரி பகுதிகள் எல்லாம் வந்து நில ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டு ஏராளமான குடிசை பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு வாரியம் இங்கே கொண்டிருக்கிறது. அதனுடைய செயல்பாடு மூலமாக அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கான வேறு இடங்களை வேறு இடங்களை தருவதற்கு முன்வந்தாலும் கூட முறையாக கொடுப்பதில்லை என்பதாக ஒரு புகார் இருக்கிறது. ஆனால் முறையாக வழங்கப்பட்ட இடங்களில் வசிப்பதற்கும் அவர்கள் தயங்குகிறார்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்று சொன்னால் நகர வாழ்க்கையில் அவர்கள் பயணித்து பழக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஒருவேளை ஒட்டிய துறைப்பாக்கம் போன்ற இடங்களில் குடிசை மாற்று இடங்களை அவர்கள் வழங்குகிற பொழுது இங்கே நாங்கள் எடுத்தாந்து போகிற பொழுது எங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கிறது. எனவே குடிசை பகுதிகளிலே நாங்கள் வாழ்ந்து பழகிவிட்டோம் என்று சொல்லி ஒரு சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதாக இருந்தாலும் கூட நீங்கள் குறிப்பிட்டதை போல நீர்நிலைகளை பாதுகாப்பு இடங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அரசின் கைகள் இருக்கிறது. வந்த பிறகு நடவடிக்கைகளை துரித நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து வருமுன் காப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதான ஒரு ஆலோசனை நல்ல விஷயமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சென்னை நகரில் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய பல்வேறு அது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் எல்லாம் பலத்த மழை இருந்தது. நேற்று தினங்கள் எல்லாம் கடலூர், பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் மழை புயல் கடந்து இருப்பதான செய்திகள் எல்லாம் இரு தினங்களுக்கு முன்பாக வந்தது. இந்த செய்திகளை பார்க்கிற பொழுது அந்த கடலோர மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதும் அல்லது இந்த மழைக்காலங்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக அரசின் சார்பில் பல்வேறு விதமான ஆய்வுக் கூட்டங்களை முன்னெச்சரிக்கையாக நடத்துவார்கள். அப்படிப்பட்ட அந்த நடத்தப்பட்ட அந்த கூட்டங்களின் வாயிலாக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எப்படியெல்லாம் தயார் நிலையில் இருக்கலாம், அரசியல் எப்படி முடுக்கிவிடப்படலாம் என்றெல்லாம் அந்த நிலையில் இன்றைக்கு அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி உள்ளதாக உங்கள் பார்வை? எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாதான் ஏன் அப்படின்னா நீங்க நம்ம மாநகர பார்த்தீங்கன்னா பப்ளிக் இதை இன்வைட் பண்ண நீங்க இந்த மாநகரத்தை வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல் கொண்டு வரணும். நாட் ஓன்லி கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து நீண்ட நாள் முன்னாடி கேட்டிருக்காரு. அதை வந்து ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் இதை முன்னேற்றலாம். அதாவது நீங்க வந்து சுனாமி தான் நம்ம சந்திச்சதுல ஹையஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரையில் அந்த பீரியட்ல கூட அஇஅதிமுக அரசு வந்து மிக துரிதமாக வேலை செய்து சுனாமி தான் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்களே சொல்றீங்க மழை தேவையான ஒன்றா இருக்கு. சுனாமி என்ற அந்த ஒரு கொடிய காலகட்டத்தை மிக துரிதமாக மிக விரைவாக அழகாக எல்லா பத்திரிகைகளும் எல்லா கட்சிகளும் பாராட்டக்கூடிய அளவுக்கு செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து இவங்க பண்ணல அப்படின்னு ஒரு 10ஆம் பொதுவாக சொல்றதை விட இதை இவர்கள் செய்திருந்ததுனால்தான் இப்போது நான் வந்து வீட்டுல இருந்து கிண்டியில இருந்து இங்க வந்தேன். கிண்டியில வந்து சைதாப்பேட்டை கட் பண்ணி நேரா மவுண்ட் ரோடு வந்து தாமஸ் இந்த இடம் வரும். எந்த இடத்திலும் தண்ணீர் தேங்கவே இல்லை. நான் டூ வீலர்ல தான் சாலைகளில் குழியுமாக இல்லை, மிக அழகான நீர் சாலைகள் சரி இல்ல இல்ல நீங்க சொல்ற உங்க கருத்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்தியில இருந்து இந்த இடத்துக்கு வந்து நான் வந்த சாலை சொல்லிட்டேன். மிக அழகான சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கவில்லை, நேர்த்தியான சாலைகள் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். நிச்சயமாக உண்மையிலே உங்களை போன்றவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் சென்னை மாநகரம் நல்ல செயல்பாட்டில் இருக்கிறது என்பதா ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நிறைவு எல்லோருக்கும் இந்த நிறைவு தந்திருக்குமா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. பார்வையாளர்கள் பல நேரங்களில் பல விஷயங்களை பேச இருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பு சமீபத்தில்
உயர் நீதிமன்றம் 3 நீதிபதிகள் ஃபுல் பெஞ்ச் போன்ற ஒரு டிசைட் பண்ணாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே முதல் பெஞ்ச்ல ரெண்டு தீர்ப்புகள் 2 டிவிஷன் பெஞ்ச் என்னன்னா நீர்நிலைகள் தேவையற்ற பகுதிகளில் ஆக்கிரமித்திருந்தால் அவர்களுக்கு பட்டா வழங்கலாம். அதை பேஸ் பண்ணி ரொம்ப நாளா இங்க இருக்காங்க பட்டா ஒரு ஜட்மெண்ட்டும், இன்னொன்று வந்து நீர்நிலைகள் எந்த காரணத்தை கொண்டோ அதை வந்து பட்டா இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் 2 டிவிஷன் கொடுக்கப்பட்டு இன்னொரு மனு போடுறாங்க. இந்த நீர்நிலையில நீர் பிடிப்பதில் வந்து அதே இது அகற்றணும் இந்த 2 கான்ட்ரவர்ஷியல் இருக்கிறதால 3 நீதிபதி ரெஃபர் பண்ண சொல்றாங்க. நீர்பிடிப்பு பகுதியில் எந்த பீரியட்ல நீங்க பட்டா இஷ்யூ பண்ணக்கூடாது, நீங்க இயற்றிய அந்த சட்டமே கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. தேர்ஃபோர் அந்த சட்டத்தை அரசு ஆணை நாங்கள் ரத்து செய்கிறோம். இதன் அடிப்படையில் மீண்டும் அந்த வழக்கு அதே ஒரு டிவிஷன் பெஞ்ச் கான்ஸ்டிடியூட் பண்ணி பண்ணுங்க சொல்றாங்க. தேர்ஃபோர் நீர்பிடிப்பு பகுதியில் எந்த காலகட்டத்திலும் பட்டா வழங்கக்கூடாது, அந்த ஆதரிக்க கூடாது என்பதுதான் நீதிமன்றத்தில். ஆனா அதுல வந்து டெக்னிக்கலா நீங்க வந்து குடிசை மாற்று வாரீங்கன்னா நீங்க வந்து இன்வேரியபிளா எல்லா காலகட்டத்திலும் குடிசையில வாழறவங்க வந்து ஒரு இடத்துல வாங்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை. அவங்களும் வந்து டெவலப் ஆகி பர்ச்சேஸ் பண்ணி அவங்க போலாம். பட் அந்த ஆக்கிரமிப்பு எண்ணம் உடையவங்க வந்து அந்த கட்சிகள்லாம் சொல்ல வரல, மக்களுக்கே அந்த இது வந்து நமக்கு நீர்பிடிப்பு நல்லா தெரியும். நீங்க என்ன சொல்றீங்களே, அவங்க வந்து ஆல்டர்னேட் சைட் வந்து பாம்பே ஓல்கா டெல்லிஸ் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் நடைபாதையில் சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட் சைட் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க அங்க ஆளே இல்லைங்க, காலே இல்லாத சிறப்பு நான் எப்படி தைக்க முடியும். தேர்ஃபோர் நீங்க அதே இடத்துல கொடுத்தா அப்போ சொன்னா 1972 வந்து ஓல்கா டெல்லிஸ் கேஸ்ல வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்கணும். அதனால தான் 639 கடை கூட இந்த பாரிஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டோட, அதனால எல்லாருக்கும் ரயில்வே அந்த சூழ்நிலையில் குறைந்தபட்ச கூட அப்பதான் வந்து ஜஸ்டிஸ் ஜெயலலிதா கேட்டாரு, நீங்க வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட் இருக்கு, ரைட் டு லைஃப் இருக்கு, பெடஸ்ட்ரியன் நடந்து போறதுக்கு ரைட் இருக்கு. சரி திரு ரவிக்குமார், அதாவது நீங்க சொன்ன மாதிரி சில அனுமதிகள் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகள் இருக்கிறது என்றாலும் கூட மக்களும் அந்த மனநிலைக்கு தள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நீங்க சொல்ல வர கருத்து. மக்களுக்கு மாற்றிடம் கொடுத்து ஒரு லக்ஸரியான அரசியல் மாற்றிடம் கொடுத்து பார்த்தால் அந்த இடத்திற்கு போவதற்கான தயார் மனநிலையில் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒட்டிய பக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது குடிசை மாற்று வாரியத்தால் இருக்கிறது என்று சொன்னால் பல பேர் போவதில்லை, அது வாடகை எடுத்து வாடகை விடுகிறார்கள் அல்லது அவர்களுடைய பினாமிகளுக்கு யாராவது கொடுக்கிறார்கள் என்பதான சில செய்திகள் இதுக்கு நம்ம மறுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக நம்ம அரசு மட்டும் குறை சொல்ல விட முடியாது என்றாலும் கூட சென்னை நகரில் திரு நீலகண்டன் சார், நீங்க வந்து மாநகராட்சியுடைய திமுகவுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார்கள். மாநகராட்சி மன்றத்தில் பல்வேறு பதிவுகளை முன்வைக்கிற பொழுதெல்லாம் உங்களுடைய குரல் வலைகள் நெருக்கப்படுகிறது. பல நேரங்களில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். அந்த பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிற பொழுதெல்லாம் பல்வேறு விதமான சிரமங்களை மேற்கொள்கிறீர்கள் என்று ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு மழை நீர் சேமிப்பு திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த வடகிழக்கு பருவமழையால் ஏற்படுகிற இந்த தாக்கத்தில் இருந்து மக்களை மீட்பதற்கு அரசு, அது குறிப்பாக சென்னை மாநகராட்சியுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சென்னை மாநகராட்சி ஒரு தூங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லலாம். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் எதிர்கட்சிகள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பையும் அனுமதியையும் தருவதற்கில்லை. அது ஒரு சர்வாதிகாரமான ஒரு மன்றமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டு காலமா அதான் செஞ்சிட்டு இருக்காங்க மேயர் துரைசாமி. இந்த போன்ற பிரச்சனைகளை மழைக்காலங்களில் எதிர்வரும் நாட்களில் எப்படியெல்லாம் இந்த மாநகராட்சி செயல்பட வேண்டும். ஏனென்றால் 6 மாதத்திற்கு முன்பாகவே வானிலை அறிக்கை மழை நிச்சயமாக பெய்யும், இது போன்ற நிலைமை ஏற்படும் என்று அறிவுறுத்தும் கூட தமிழக அரசும் சரி அது மாநகராட்சியும் சரி எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் தயார்படுத்த. அப்படி தயார்படுத்தும் பொழுது ஒரு மேயர் என்றால் அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைத்து, அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குடிசை மாற்று வாரியம், மின்சார வாரியம், அதே போன்று இருக்கக்கூடியவர்கள், வருவாய்த்துறை, இத்தனை பேரையும் அழைத்து அண்ணன் மேயர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது அந்த கூட்டங்களை போட்டு மழை வரும் காலங்களில் இது எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும்போது எதை நாம் காப்பாற்றப்பட வேண்டும், மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருந்தாலும் அதை தவிர்க்கப்பட வேண்டும், மழைக்காலங்களில் வருகின்ற நோய்களை எப்படி தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்துவார்கள்
தளபதியார் ஸ்டாலின் இருக்கும்போதும் அன்புக்குரிய சகோதரர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கும்போது ஒரு கூட்டங்கள் நடைபெற்றது உண்மை. இது மீடியாக்களிலும் சரி பத்திரிகைகளுக்கும் தெரியும். ஆனால் இந்த மழைக்காலத்தில் இப்படி ஒரு பேரிடர் பிரச்சனைகள் வரும்போது இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நாங்கள் கூட்ட காலத்தில் மேயர் அவர்களை கேட்போம், என்ன நடவடிக்கை எடுக்க போறீர்கள், இது போன்ற கூட்டங்களை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா, அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு மெட்ரோ வாட்டருக்கும் எனக்கும் சம்மதம் கிடையாது என்று மேயர் ஒரே பதில் சொல்வார். ஏனென்றால் குடிநீர் பிரச்சனை மழைக்காலங்களில் வரும்போது மழை நீரும் குடிநீரும் அதே போன்று டிரைனேஜ் வாட்டரும் சேர்ந்து ரோடுகளில் ஓடுவதும் குடிநீரில் இது போன்ற கழிவுநீர் கலந்து வருவதும் இந்த சென்னை மாநகரத்தில் புதியதல்ல, தொடர்ந்து இருப்பது. இதற்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை, நோய் தடுப்பான நடவடிக்கை என்று கேட்டாக்க மெட்ரோ வாட்டருக்கு எங்களுக்கு இந்த கார்பரேஷன் சம்பந்தம் கிடையாது, அதை பத்தி பேசாதீங்க உட்காரு என்று சொல்வார். இதெல்லாம் ஒரு எதிர்ச்செடியார தன்மை இந்த மேயர் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இவர்தான் அப்படி என்றால் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வெள்ள நிவாரண பிரச்சனைகள் இது போல் வருகிறது என்றால் 6 மாதத்துக்கு முன்பே இது போன்ற நிலையை தமிழகத்தில் ஏற்பட போகிறது என்று சொல்லும்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக எங்கள் தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது எப்படி அனைத்து மாவட்ட கலெக்டர்களையும் வரவைத்து அனைத்து துறை செயலாளர்களையும் வரவைத்து இது போன்ற இடர்பாடுகளை தவிர்ப்பது என்ற ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும், மக்கள் பிரச்சனையை கவனித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஒரு உல்லாச முறையில் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு கொடைநாடில் இருந்து கொண்டு இன்றைக்கு தலைமை செயலாளர் அவர்களையும் அது போன்ற செயலாளர்களையும் இன்றைக்கு கொடைநாடுக்கு வர சொல்லி அவர்கள் இருமுடி கொண்டு எடுத்துக்கொண்டு போவது போல ஃபைல்களை எடுத்துக்கொண்டு போய் இருமுடி எடுத்துட்டு போவாங்க பாருங்க ஐயப்பன் கோயிலுக்கு. அது போல கொடைநாடுக்கு போய் சென்று அங்கு ஒரு கூட்டத்தை நடத்தி இன்னும் எந்தவித இந்த செயல்பாடுகள் முன்னேற்றம் இல்லை. முதலமைச்சர் எங்கிருந்து செயல்படுகிறார்கள் என்பதல்ல நோக்கம், அது வந்து அவருடைய செயல் நிர்வாகத்துடைய நிலை என்று வைத்துக் கொண்டால் கொடநாட்டை போய் அதிகாரிகள் வேலை செய்ய நீங்க சொல்றது இந்தியாவில் இது போன்ற ஒரு முதல்வரை யாராவது பார்த்திருக்கிறார்களா? இந்தியாவில் எந்த முயற்சியாவது வந்து ஒரு குளிர்காலத்தை ஒரு குளிர்கால இது போன்ற ஒரு கொடைநாடு போன்ற ஒரு மலைவாச காலத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்கிறார்களா? எந்த இந்தியாவில் இது போன்ற நிலைமை இருந்திருக்கிறதா? எந்த அதிகாரிகளாவது ஒரு நின்று ஒரு கோப்புகளை கொடுத்து பார்த்திருக்கிறீர்களா? எல்லாம் அப்படி வளர்ந்து அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை, அது சீஃப் செக்ரட்டரியா இருக்கட்டும், அது செக்ரட்டரியா இருக்கட்டும், ஒரு மினிஸ்டரா இருக்கட்டும், இப்படி ஒரு பூமி குறையும் எந்த முதலமைச்சரா இது போன்ற விந்தையை எந்த மாநிலத்தில் நடந்தது கிடையாது. இது உண்மை. சரமாரியான குற்றச்சாட்டு மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் எடுத்து வைப்பதை போல எங்கேயும் கூட பல்வேறு புகார்களை குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தீர்கள். தொடர்ந்து பேசுவோம். நம்முடைய பார்வையாளர் இணைப்பில் இருக்கிற அவருடைய கருத்துக்களை கேட்கும். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? ராகவன் சார், சொல்லுங்க சார், உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சரிங்க 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 சரி 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 உங்களுடைய கருத்து மிக நல்ல. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். பார்வை நம்முடைய அரசுடைய கவனத்திற்கு மாநகராட்சியுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிற மாதிரியான உங்களுடைய புகார்களையும் கூட அரசு கொண்டு செல்வோம். இன்றைக்கு பார்வையாளர் சில அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறார்கள், ஒரு சில இடங்களில் மெத்தன போக்கோடு செயல்படுகிறார்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டையும் பார்வையாளர் சொன்னாலும் கூட இன்றைக்கு அரசு எதுவும் சரியாக செயல்படவில்லை, இதை வருமுன் காப்போம் என்பதற்கேற்ப தற்காப்பு நிலைகளில் எடுக்கப்படவில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் நீலகண்டன் என்று சொன்னால் ரவிக்குமார் நீங்க எப்படி மறுக்கிறீர்கள்? சரி, நிச்சயமாக அப்படிதான் நாகரிகமாக அது ஒரு நல்ல. சரி 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 இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்திய பிரதமரே வந்து அதிக நாட்கள் இல்ல நம்முடைய விவாதம் சார்ந்த விஷயங்களை தமிழகத்தின் முதல்வர் வந்து எந்த இடத்தில் இருந்து தமிழகத்தின் முதல்வர் தான் அவங்க இது வந்து கொடநாடு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தேர்ஃபோர் அங்க செல்வது வந்து ஒரு தேசிய குற்றம் அல்ல, அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் லா கிடையாது. அவங்க அந்த பகுதிக்கும் அவர்கள் தான் முதல்வர். எந்த இடத்தில் நான் அமர வேண்டும், எந்த உணவு நான் சாப்பிட வேண்டும் பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு இந்தியா ஃபுல்லா. எந்த இடத்தில் நான் அமர வேண்டும், எந்த அதிகாரிகள் வர வேண்டும், அவர்கள் வந்து மரியாதை தலை வணங்கமா, இதெல்லாம் வந்து ரூல் கிடையாது. அதாவது நீங்க இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு டெய்லி வந்து பெரியவர்கள்
முன்னாடி சிறுவர்கள் எப்படி அமர வேண்டும், நிற்க வேண்டும், சாப்பிட வேண்டும் டெய்லி ஒரு இது வந்து அவங்களா வந்து ஒரு தலைவணை எங்கேயாவது நீங்க தலைவணை பாத்தீங்களா, எங்கேயாவது தலைமை இந்த எங்க இருந்தாலும் அவர்கள் ஆட்சி செய்ய தமிழ்நாட்டில் தான் நீங்க வந்து கர்நாடகா போய் தங்கிட்டாங்க, இல்ல ஆந்திராவில் தங்கிட்டாங்க, அமெரிக்கா சவுதி அரேபியா தங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் ஒரு முதல்வர் இருப்பது எந்த பகுதியில் வேண்டாலும் மாநகராட்சி மாநகர மேயர் வந்து ஒரே ஒரு பெண் பள்ளி மட்டும் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து ஜோனல் ஆஃபீஸ்க்கு போகலாம் சொல்ல முடியாது. அவர் ஜோனல் ஆஃபீஸ் 12வது ஜோன் தான் போறாரு. அங்க ஏன் சார் போறாரு? அங்க அதிகாரிகள் நின்று தான் சொல்லுவாங்க. அவர் உட்கார்ந்துருக்காரு, இவர் நின்றுருக்காரு, ஒரு ஷூ போட்டுருக்காரு. அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிரச்சனை பொது பிரச்சனை நமக்கு நாம என்றீங்க மக்களுக்காக பிரதான எதிர்கட்சியாக தேசிய திராவிட முன்னேற்ற மக்களுக்காக நாங்கள் எல்லாம் சொல்றீங்க. நீங்களும் இந்த மாதிரி நான் திராவிட முன்னேற்ற கட்சிக்காரங்க, நான் தேசிய திராவிட முன்னேற்ற கட்சி, நாங்களாம் வந்து வேலை செய்யறோம். எல்லாத்துலயும் அரசியல் எதனா சொல்லலாம் மழை வந்துச்சு, மழை வர ஆரம்பிக்கும் போது நடவடிக்கை எடுக்கணும் எல்லாமே வந்து சொல்றாரு தூங்கிட்டு இருக்குன்னு. உண்மையிலே மக்கள் மாநகர எல்லாம் இன்றைக்கு கூட நேற்று இரவு கூட அந்த குப்பை அள்ளும் தொழிலாளிகள் இன்னைக்கு இங்க வரும்போது வண்டி எவ்வளவு கஷ்டப்படும். அவங்களை கூட்டு பேட்டிக்காரங்க வேலை செஞ்சீங்களா இல்லையா, நீங்களா வந்து இந்த அதிகாரிகள் நீங்க அதிகாரியை ஸ்ட்ரெயிட்டா கூப்பிட்டு மழைக்காலங்களில் எந்த விதமா தூங்கிட்டு இருந்தியா, மாநகராட்சி பணியாளர்களை கொச்சைப்படுத்துவது போல அவர்கள் அள்ளுகின்ற அந்த குப்பைகளை நான் தங்கிற மனம் வந்து சொல்கிறேன். எந்த கட்சி அவெல்லாம் வேலை செய்யலையா, குப்பையை அள்ளலையா, தண்ணி நிற்கும் போது மோட்டர் வச்சு எடுக்கலையா, நீங்க நேரடியாக அந்த தொழிலாளர்களையும் அதிகாரிகளையும் அழைத்து எதிர்கட்சிகளையும் குறை சொல்லும்போது அழைத்து கேட்டால் இதைத்தான் சொல்லுவார்கள். உண்மையாக உழைத்த அந்த ஊழியர்களை அழைத்து மனம் வெறுத்து தீபாவளி என்று கூட இல்ல. நம்ம அப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம பொத்தாம் பொதுவாக யாருக்கும் குறை சொல்லிவிட முடியாது. நேற்று தினம் பண்டிகை நீங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு திறந்தா அங்க வந்து பப்ளிக் வருவாங்கன்னு சொன்னதுனால காணொலியில கலந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க அந்த யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு சின்ன ரோடு சொன்னா உடனே ஒரு பெரிய ஒரு ட்ரக் வண்டியில் அடி மேல அப்படி இறங்குறது இதெல்லாம் வந்து நாங்க பண்ணல. நீங்க காணொலியில தான் தருவாங்க. ஒவ்வொரு திட்டங்களும் கூட்டமே கூட்டலையா, ஒவ்வொரு நாள் பேப்பர் பாருங்க, எல்லா அதிகாரிகளும் ஒவ்வொரு ஐஏஎஸ் எழுந்து போய் சொல்லுவாங்க. அப்படியே எழுந்து நிக்கிறாங்க, எழுந்து சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் பின் பாயிண்ட்ல இருக்கும். முதல்வர்கிட்ட பின் பாயிண்ட்ல நீங்க ஒரு பாயிண்ட் கேட்டீங்கன்னா இமிடியேட்டா ரெஸ்பாண்ட் ஆகும். எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த அதிகாரி கூட அவங்க சொல்லுவாங்க. 19 தூங்குது நான் கேட்டேன். உண்மையிலேயே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ல நீங்க குடிநீர் வழங்குவதற்கு தொடர்பு இல்லை. ஆனா அப்படி வந்து 19 சொல்லி தேவையில்லை. இந்த மாதிரி கலப்பு ஏற்படும் போது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நீங்க சொல்லுங்க. நீலகண்டர் குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், கடந்த நாள் மழை பெய்த பொழுது சென்னை நகரம் பல்வேறு இடங்களில் ஸ்தம்பித்து போனது. எனவே தடுப்பு நடத்துகிறார். வழக்கம் போல இந்த சென்னை வேசர்பாடி ஜீவா ஸ்டேஷன் என்று சொல்லப்படுகிற இடத்தில் காலாகாலமாக தண்ணீர் தேங்கி நிற்கும். இந்த கடந்த 4 ஆண்டு காலங்களில் நமக்கு பெரிய அளவு மழை இல்லை என்று சொன்னாலும் இப்போ மழை வந்திருக்கிறது என்று சொன்னால் கடல் மட்டத்தில் இன்றைக்கு அந்த மேம்பாலத்தின் கீழே வண்டிகள் வாகனங்கள் போக முடியாத அளவு ஸ்தம்பித்து போன அளவுக்கு நின்றிருக்கிறது என்று சொன்னால், ஒரு 3 நாட்களுக்கு முன்பாகவே மழை வந்தால் இந்த பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி கண்டு ஆராய்ந்து தடுப்பு நடவடிக்கைகளை கூடுதலாக 2 மோட்டார்களை போட்டு தண்ணீர்களை எடுத்து தேங்கி இருந்த தண்ணீரை அப்புறப்படுத்துகிற இந்த மாநகராட்சி தேங்கி நிற்பாமல் இருப்பதற்கு தடுப்பு கன்னியாகுமரி மாவட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாசம் முழுக்க தண்ணி நிக்காது. ஏன்னா கடல் நீர் மட்டத்திலிருந்து எந்த அளவுக்கு நம்மளோட பூமி இருக்குன்றதா இதை வந்து நீங்க அப்படி மாத்த முடியாது. அந்த நீங்க வந்து 6 மாசம் மழை ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க வந்து இன்றைக்கு மாநகராட்சி ஒட்டுமொத்தமாக செயல்படவில்லை என்பதான குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் புகார் வைக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட சரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் நேற்று தினம் கூட பல இடங்களில் ஆய்வு நடத்தினாங்க. மழையில் பாதிக்கப்பட்டவர்கள் உணவு வழங்கினார்கள். இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். எனவே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது போதுமானதா இருக்குமா என்பதால் தான் கேள்வியுடைய மையம். அதை கொஞ்சம் பேசுகிறோம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். உரிமை குரல். வணக்கம் 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 சார். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க? வணக்கம் 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 சார். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க? உமானந்த் சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். வானிலை மையம் ராமேஸ்வரம் அவர்கள் 10 நாளாவே வெளியிட்டு எல்லா சேனலுக்கும் ஒளிபரப்பு போயிட்டு இருக்கு. சரிங்க சரிங்க. ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க ஈடுபடுத்தல. இப்ப எடுத்துருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்டவர்கள் கடலூர், மெட்ராஸ், சென்னை, அங்க கிருஷ்ணகிரி
ஆனா ஏற்கனவே ரோடு சாலையெல்லாம் மோசமா இருக்கும். பத்தாவதுக்கு வந்து மழை பெய்யணும் ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா முதல்ல ஏற்கனவே எடுத்திருந்தால் கூட கண்டிப்பா இடம் இல்லை. நிச்சயமாக விமானத்தவர்கள் சொன்னதை கூட லால்குடியிலிருந்து பேசுகிற பார்வையாளர் சொல்கிறார், இன்றைக்கு வந்து தடுப்பு நடவடிக்கைகளை அரசியல் துரிதமாக செயல்படுகிறது என்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இந்த நடவடிக்கை வருமுன் காப்போம் என்பதை போல தடுப்பு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை எச்சரிக்கையாக எடுத்திருந்தால் பல்வேறு சேதங்களை இன்னும் குறைத்திருக்கலாம் என்பதாக சொல்லுகிறார். ஏறக்குறைய இன்றைக்கு 50க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள். மழையின் பாதிப்புக்கு பல காரணங்கள் இருக்கிறது என்பதான செய்தி இருந்தாலும் கூட இருந்த உயிர்கள் விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதான ஒரு செய்தி இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம காத்திருக்கலாம், தற்காத்துக் கொண்டிருக்கலாம் என்பதான ஒரு எதிர்நோக்கோடு கூட பார்வையாளர் சொல்றார். கூட இன்றைக்கு இந்த அரசு இயந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அரசியல் அப்பாற்பட்டு இந்த அரசு அந்த அரசு என்பதாக இல்லாமல் அரசு இயந்திரங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பத்திரிகையாளர் உங்களுடைய பார்வைக்கு தெரிந்தது, ஒரு மழைக்காலங்கள் வருவதற்கு முன்பாக சில ஆய்வுக் கூட்டங்கள் வரும், மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டு வைத்து சில தடுப்பு நடவடிக்கைகளுக்காக குறிப்பாக கடலோர மாவட்டங்களுடைய ஆட்சியாளர் எல்லாம் அழைத்து தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவார்கள். அப்படி இந்த அரசுடைய பணிகள் இருந்ததா உங்கள் பார்வை என்ன சார்? முதல்ல ரெண்டு நண்பர்கள் பேசுறது அதிகாரிகள் மதிக்கிறார்கள், முதல்வர் அனுமதிக்கிறார். அதனால அது இங்க விவாதத்துக்கான விஷயம் என்னன்னா, சிறப்போடு பூசலை செல்லாது வானம் வரக்குமே மழை பெய்யாம தேவர்களுக்கு பூஜை கூட பண்ண முடியாது. அதனால மழை நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. இப்போ 6 மாசம் முன்னாடியே வரும் அப்படின்னு ரமணன் சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சிருக்காங்க அரசாங்கம் இயற்கை பேரிடர் மேலாண்மை நியாயமா என்ன பண்ணிருக்காங்க, அந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை துறை ஒரு ஆய்வு உடனடியா நடந்து அனௌன்ஸ் பண்ண. அதுல வந்து சென்டிங் மெட்ரோ ஹவுசிங் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, பல இடங்கள்ல கோஸ்டல் கார்டு, கடலோர பாதுகாப்பு படை, இவங்க எல்லாம் ஒவ்வொருவரும் இந்த பாதிப்பு எத்தகைய பங்களிப்பை வழங்கி இந்த பிரச்சனையை தீர்ப்பது அவங்க ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கை ஏன் எடுக்கல? ஒவ்வொரு துறைகளுக்கும் இடையில ஈகோ முதல்ல இதை ஒழிக்கணும். நான் என்ன நினைக்கிறேன், முதல்வர் நேரடியாக ஒவ்வொரு ஆண்டு இயற்கை பேரிடர் ஏற்படும் பொழுதெல்லாம் எத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒருமுறை நிரந்தரமாக இந்த துறையினுடைய இந்த அதிகாரிகள் அப்படி ஒரு நிரந்தர அமைப்பை உருவாக்கினார். இயற்கை பேரிடர் வருகின்ற எதிர்பார்ப்பு இந்த கமிட்டி அந்தந்த காலகட்டத்தில் எந்த அதிகாரி அவங்க இந்த மாதிரி ஏற்பாடு அந்த மாதிரியான பிரச்சனை நிச்சயமாக இன்றைக்கு அரசுடைய இயந்திரங்களுடைய முனைப்பு, இப்பொழுது காட்டப்படுகிற முனைப்பு வருமுன் காப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முனைப்பு செய்திருந்தால் நிச்சயம் இது போன்ற விஷயங்களை எளிதாக கையாள முடியும் என்பதான ஒரு பதிவும் இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைய விவாதத்தில் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பரபரப்பாய் பேசுவோம். வடகிழக்கு பருவமழையும் அவதிக்குள்ளாகும் தமிழகமும் தமிழகத்துடைய நிலைகளை காப்பாற்றுவதற்கும் தேங்கி கிடக்கிற நீர்களை அப்புறப்படுத்துவதற்கும் அரசு இயந்திரங்கள் செய்து வரும் சிறிது நடவடிக்கைகள் பணிகள் என்ன என்பதை குறித்த பல்வேறு கருத்துக்களை பரபரப்பாய் பேசுவோம். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு உரிமை குரல் தொடர்ந்து முழங்கும்.